ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஜாலியான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திடீர்னு உங்கள் கைக்கு நிறைய பணம் வருதுன்னு வச்சுக்கங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மேஷம் மற்றும் ரிஷபம் பார்க்கலாமா? முதல்ல மேஷம். இவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க. பணம் வந்த வேகத்துலேயே ஷாப்பிங் போய் எல்லாத்தையும் வாங்கி காலி பண்ணிவிடுவாங்க. ஆனால் ரிஷபம் அப்படி இல்லை. பாதி செலவு பாதி சேமிப்புன்னு ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி காய் நகர்த்துவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிதுனம் மற்றும் கடகம். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. எது தேவையோ அதை மட்டும்தான் பார்த்து வாங்குவாங்க. ஆனால் கடக ராசிக்காரங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை அழகாக மாத்திரத்தில் இவங்க தான் கில்லாடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிம்மம் மற்றும் கன்னி. கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறது சிம்மம். உடனே நண்பர்களுக்கு பெரிய ட்ரீட் வச்சு பணத்தை செலவு பண்ணி அசத்துவாங்க. அதே சமயம் கன்னிராசிக்காரங்க ₹1 செலவு பண்ணாலும் அது எதுக்குன்னு உடனே கணக்கு போட்டுருவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது துலாம் மற்றும் விருச்சகம். துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. செலவு பண்ணலாமா வேணாவா இல்லை சேமிக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்கல்லங்க, ரொம்ப உஷாரு. யாருக்கும் தெரியாமல் பணத்தை ரொம்ப ரகசியமாக சேமித்து வைப்பாங்க. சேமிக்கிற விஷயத்தில் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு மற்றும் மகரம். பணம் வந்தால் தனுசு ராசிக்காரர்களை ஊரில் பார்க்க முடியாது. உடனே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ஜாலியாக கிளம்பிடுவாங்க. ஆனால் மகரம் அப்படி இல்லைங்க. வந்த பணத்தை எப்படி இன்னும் பெருக்கலாம்னு பிஸ்னஸ் மைண்ட்லேயே யோசிப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கும்பம் மற்றும் மீனம். கும்பராசிங்க புதுசாக வர கெஜெட் மேலே ஆசைப்படுவாங்க. மொபைலு வாட்சின்னு வாங்கி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக மீனம். இவங்க ரொம்ப நல்லவங்கங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணவும் தானம் கொடுக்கவும் அதிகமாக நினைப்பாங்க. இவங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டவங்க. அதனால் கோயிலாக போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. எல்லா ராசியும் சொல்லி முடிச்சிட்டோம்ல. இப்போ சொல்லுங்கள், உங்கள் ராசி இதில் சரியாக இருக்கா? நீங்கள் இதில் எந்த வகைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்நேகம் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.